யாருமே கிடையாது. இறந்தாங்களாம் ஹலோ வீடியோ கால் அம்மா நல்லா இருக்கே அந்த இறந்து போயிட்டா தாத்தா சரி தூக்கி விடுங்க. அது மாதிரி இங்க நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. அம்மா அப்பா இருந்தாலும் கூட வீடியோ கால்லே பேசியிருக்காங்க. வீடியோ கால்ல பேசி பார்த்துருக்காங்க. அக்கா நீங்க தள்ளும் போதெல்லாம் எங்களுக்கு வீடியோல காட்டுங்கக்கா அவங்கள அப்படின்பாங்க. நிறைய பேருக்கு அவங்க ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க செல்ல. நான் எல்லாத்தையும் காட்டுறது, குடம் உடைக்கிறது, அப்படி பண்றது இப்படி பண்றது. இதுக்காண்டி ஆமா அவங்க அங்க இருந்து அழுவாங்க. ஆமா வர முடியல எனக்கு அதை கெட்டு போய். சில பேர் வந்து பேக்கிங் பண்ணி நிறைய வசதி உள்ளவங்க தான் இங்கேயே இது பெட்டிக்கிட்டு எடுத்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி 2 நாள் ஓடட்டும் பாக்ஸில் வச்சு நாங்கள் அவங்க பையன் வரணும் அப்படின்னு பிடிவாதம் முடிக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் இல்லை நான் வரல என்னால் வர முடியாது நீங்களே பண்ணிடுங்க. இதில் ஆடி பாடி பாட்டையும் பூட்டனுக்குலாம் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம்லாம் வச்சு தூக்குனாங்க. இப்போயுமே அப்படி தூக்குறோம். இப்போ ஒரு பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொந்தக்காரங்க போய்ப்பாங்க இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கேஸ்காரங்க வரல இது எப்படி எரியுதுன்னு பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எரியிற பொசிஷன் ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தாங்கன்னா எல்லாமே தெரியும். எரிஞ்சுக்கிட்டு இருக்கையில பார்த்தா ஒரு சிலருன்னு தெரியும். பயந்தவங்களும் இருக்காங்க, பயப்படாதவங்களும் இருக்காங்க. இது இப்படி இருக்கும் கை எரிஞ்சுக்கிட்டு என்னக்கா விரைச்சி போயிருக்குது என்னமே செய்யாமல் இருக்க தம்பி நீங்கள் நிற்கிறிய நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா நீங்கள் முதல் உங்கள் வேலையை முடிச்சுட்டு போங்க நான் அதுக்கப்புறம் நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல எப்படி ஒடிப்பீங்க இதெல்லாம் நீ கேட்காதப்பா அது என்னுடைய ஆமா ரொம்ப ஆவலா கேட்குறேன். நாங்க நின்று பாக்குறோம் வேண்டாம்ப்பா நீ நின்று பார்க்க கூடாது அப்புறம் பானுக்கெல்லாம் விரிச்சு கிடப்பாரு. நான் உனக்கு முன்னாடி அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியாது. என்ன இவ்வளோ சாதாரணமாக உட்காந்துருக்கீங்க அப்படிங்கப்பா. என்ன பண்ண சார் தொழிலுக்கு வந்தாச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதையும் பண்றோம் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா இதுல தான் இது இப்போ நேற்று எரிச்சது. நார்மலா ஏதோ நம்ம அடுப்பு எரிக்கிறது மாதிரி தான் இருக்கு. ஆமா அவ்வளவுதான். அடுப்பு எரிக்கிறது வந்து எவ்வளவு நம்ம உடம்பே வந்து எரிபொருள் தானே. நம்மளோட கொழுப்பு உருக 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 பாடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா எரிஞ்சது மண்டை எலும்பு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இருங்க எடுத்துக்க கையிலே எடுத்து காட்டுறேன். கால் எலும்பு இதுல மண்டை ஓடல எழுத்தெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஆமா அந்த கால் எலும்பு இந்த கால் எலும்பு கீழே வந்து பாடி பிடிக்கிறது கண்டு 2 டயர் வைக்கிறது. இந்த இதெல்லாம் கை விரல் நுனி இந்த முதுகு எலும்பு தானே எரியறதுக்கு ரொம்ப. ஆமா இந்த இதுக்குள்ள இருக்கும். சூடா இருக்கு பாத்தீங்களா? இந்த மார்பு முடி முதுகு இது முதுகெலும்பு. ஆமா இது முதுகெலும்பு. இந்த இருக்கு பாருங்க மண்டை ஓடு. ஆமா அது மண்டை ஓடு. இப்போ இது எவ்வளவு நேரம் ஆகும் எரிய? வெளியில வச்சு எரிச்சா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆனா உள்ள நம்ம வச்சிருந்தோம்னா ஒரு சிலிண்டர் அது வந்து உங்களுக்கு வந்து மூடின மாதிரி இருக்கும். அடுப்பு டோர் க்ளோஸ் பண்ணிடுறோமா அப்ப அந்த ஹீட் என்ன சீக்கிரம் எரி கொடுத்துரும். காத்துல அலம்பாது கொள்ளாம்பு காத்து வெளியில போகாது. புகை மட்டும்தான் வெளியில மிஷின் போட்டு போகும். புகையை மட்டும்தான் இழுத்து கொடுக்கும். அப்போ ஒன்னோட ஃபயர் ஆகல சீக்கிரம் ஓட்டை விழுந்து வெந்துடும். இது அப்படி கிடையாது. வெளியில வச்சு பண்றோம்னா காத்து இந்த காத்து அடிக்கும் போல இங்கிட்டு எரியும் அந்த காத்து அடிக்கும் போல அங்கிட்டு எரியும். ஒரு பக்கம் ஃபுல்லா எரியும் மறுபக்கம் எரியாது.